ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.67% பாசிட்டிவ்ல 11,914ல க்ளோஸ் ஆயிருந்தது. அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 655 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 2.83% பாசிட்டிவ்ல 23,846ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பேச போறோம்னா, எம்பிசி அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் என்னென்ன நடந்ததுன்ற அப்டேட்ஸை பார்க்கலாம். அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஏன் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கு அண்ட் எப்போ தான் அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல் வேதாந்தோட டீலிஸ்டிங் பிட்டிங் ஆஃபர் வந்து இன்னையோட முடிஞ்சது. ஸோ ஃபைனல் டேவோட அப்டேட்டை பார்த்துட்டு அடுத்து வேதாந்தோட டீலிஸ்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி போகுன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐபிஓ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்பெஷலி அந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலாட் ஆகிற ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை நம்ம எப்படி கிரியேட் பண்ணணுன்றது நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல் கடைசியாக வந்து மஸ்கான் டாக்ஷிப் பில்டர்ஸும் யூடிஏஎம்சியோட லிஸ்டிங் எண் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம பேசிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளோட கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அது ஒர்க் ஆகலைன்னா உங்கள் டெலிகிராம் ஆப்ல இருந்து தமிழ் பங்கு சந்தைன்னு சர்ச் பண்ணுங்க. அரௌண்ட் 6,000 மெம்பர்ஸ் இருக்கிற நம்ம சேனல் வரும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ஹைலைட்ஸை பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே 4%க்கு வச்சிருக்காங்க. அதே போல் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாமல் 3.35%லே வச்சிருக்காங்க. அதுவே ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரியலனா அண்ட் அதே போல் இந்த ரெப்போ ரேட்னானது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னானது இதெல்லாமே தெரியலனா நீங்கள் யூடியூப்ல இருந்து தமிழ் பங்கு சந்தை ரெப்போ ரேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, நம்ம வீடியோ வரும். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் ஜென்ரல் டாபிக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங் அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கை பற்றியும் அதே போல் ரெப்போ ரேட்னானது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னானதுன்னு எல்லாமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து சிம்பிள் டேர்ம்ஸில் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ரெப்போ ரேட்டுன்றது கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடனுக்காக கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னதுன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா மணி எடுத்துட்டு போய் ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணாங்கன்னா அந்த டெபாசிட்ஸ்க்கு ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பணப்பழக்கம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த மணி சர்க்குலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குற கடனுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணணும். அதனால வந்து அவங்க கிட்ட யாரெல்லாம் கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பேங்க்ஸ் எல்லாமே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி லோன் வாங்குறதோ இந்த மாதிரி கடன் வாங்குறது எல்லாமே கம்மியாகும். இதனால எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா மணி சர்க்குலேஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுவே எப்போ வந்து எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்பவே கம்மியான லெவலில் போகுதோ அப்போ எக்கனாமியில் வந்து மணி சர்க்குலேஷனை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெப்போ ரேட்டை பார்த்தீங்கன்னா குறைப்பாங்க. ஸோ அப்படி ரெப்போ ரேட் குறைக்கிறதுனால பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே வந்து லோன் இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் இப்படி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே வந்து லோன் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் வந்து லோன் அவைல் பண்ணுவாங்க. இதனால இன்டைரக்டா பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் வந்து மணி இன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்படி எக்கனாமியில் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெப்போ ரேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இன்ஃப்ளேஷனும் ரெப்போ ரேட்டும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாயிடுச்சுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவே இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. அண்ட் இங்கே இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு அண்ட் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்ற லெவல்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, பொதுவாக ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து 4%லேருந்து +or -2% வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதாவது 4லேருந்து +2 போடுங்க 6 வரும். அதே போல் 4லேருந்து -2 பண்ணுங்க 2 வரும். ஸோ 2லேருந்து 6 வரைக்கும் இருந்தால் இன்ஃப்ளேஷன் கரெக்டான ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. எப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 6க்கு மேலே போதோ அதிகமாக இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவே இன்ஃப்ளேஷன் வந்து 2க்கு கீழே போகுதுன்னா ரொம்பவே கம்மியான லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால இன்ஃப்ளேஷன் எப்போ வந்து 6க்கு மேலே போகுதோ மறுபடியும் 6க்கு கீழே கொண்டு வரதுக்காக ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவே எப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 2க்கு கீழே போகுதோ மறுபடியும் 2க்கு மேலே கொண்டு வரதுக்கு ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. ஆனால் இப்போ என்னவோ இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 6க்கு மேலே தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்க்குறப்போ இன்ஃப்ளேஷன் வந்து குறைக்கிறதுக்காக நம்ம ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணணும். ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரெப்போ ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும்னா லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அண்ட் இதனால ஆல்ரெடி மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கிற பொசிஷனில் இது இன்னும் அவங்க மேலே பர்டன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல இருந்தே ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை பார்க்குறப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவே மக்களோட சுச்சுவேஷன் பார்த்தோம்னா ரெப்போ ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஆனால் ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணோம்னா அது மறுபடியும் இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸும் பண்ணாமல் டிக்ரீஸும் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். அண்ட் அது ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 6க்கு மேலே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபி எஸ்டிமேஷனை கொடுத்திருந்தாரு. அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Q1 வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 23.9% வந்து ஜிடிபி கான்ட்ராக்டாக இருந்தது. அதாவது கான்ட்ராக்ட்ன்றது நெகட்டிவாக போனதுன்னு அர்த்தம். அதுவே Q2வோட எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 9.8% கான்ட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து Q3க்கு பார்த்தீங்கன்னா ஜிடிபியோட growth வந்து 5.6% கான்ட்ராக்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவே Q4ல பார்த்தீங்கன்னா ஜிடிபியோட growth வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்த வருஷம் ஃபிஸ்கல் இயரோட Q1ல பார்த்தீங்கன்னா 20.6% வந்து ஜிடிபியோட growth இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து ஐடிசியோட அப்டேட் ஒன்று இருக்கு. ஐடிசியோட சேவ்லான் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்கல் இயர் ரெண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 1000 crore பிராண்டாக வந்து க்ரோ ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐடிசியோட சேவ்லான் பிராண்டோட ஹிஸ்ட்ரி பார்க்குறப்போ 2015ல ஜான்சன் கிட்ட இருந்து ஐடிசி இந்த சேவ்லான் பிராண்டை வாங்கினாங்க. அண்ட் அந்த டைம்ல அதாவது 2015ல பார்த்தீங்கன்னா இந்த சேவ்லானோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 crores இருந்தது. அண்ட் இதை வந்து ஐடிசி 250 crores அந்த டைம்ல வாங்கினாங்க. அண்ட் இப்போ 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட growth வந்து 1000 crore பிராண்டாக ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஐடிசி வந்து 50 crore பிராண்டாக இருந்த சேவ்லானை 5 வருஷத்துலேயே 1000 crore பிராண்டாக க்ரோ பண்ண வச்சிருந்தாலும் ஏன் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி ஐடிசி வந்து நம்ம பார்க்குற மாதிரி வெறும் ஆசீர்வாத் ஆட்டாவோ இல்லை மற்ற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டோ இல்லை இந்த மாதிரி சேவ்லான் ப்ராடக்ட் மட்டும் இல்லை. ஐடிசியோட அப்ரிவேஷனே பார்த்தீங்கன்னா இந்தியன் டொபாக்கோ கம்பெனி. அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் டொபாக்கோட போர்ட்ஃபோலியோ தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிஸ்னஸ்ல இருந்தால் அவங்களுக்கு அதிகமான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வருது. ஸோ என்ன இருந்தாலும் அவங்களோட எஃப்எம்சிஜி ப்ராடக்டோட ரெவென்யூ எல்லாமே நல்லா வளர்ந்தாலும் அதோட கம்மியான மார்ஜினால ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுறதில்ல. அதுவே அவங்களோட டொபாக்கோ பிஸ்னஸ்ல வந்து இம்பாக்ட் இருந்தால் அது அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட்டையே இம்பாக்ட் பண்ணும். அதே போல் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறப்போ இப்போல்லாம் நிறைய குளோபல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே இஎஸ்ஜி தீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இஎஸ்ஜின்றது என்விரான்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ எந்த ஒரு கம்பெனிஸ் வந்து என்விரான்மெண்ட்டையும் பாதிக்காம அதே போல் சொசைட்டியும் பாதிக்காம அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸும் நல்லா இருக்கும் அந்த கம்பெனிஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த மாதிரி டொபாக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சொசைட்டியை பாதிக்கிறது. ஸோ அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஎஸ்ஜியோட நார்ம்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்பவே குறையறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து எப்போ தான் ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி இஎஸ்ஜி நார்ம்ஸாக இருந்தாலும் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக சைக்ளிக் பேட்டர்னாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 1 month ஃபாலோ ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் கம்மிங் 1 or 2 months பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லெவல்ஸ் வந்து ரைஸ் ஆக தான் போகுது. அதே போல் ஐடிசி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஆனால் எப்போ அவங்களோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வந்து அவங்களோட டொபாக்கோ பிஸ்னஸை தாண்டி மேலே வருதோ அப்போ தான் வந்து நல்ல growth வந்து ஐடிசியில் தெரியும். ஓகே, அடுத்து வந்து வேதாந்தாவோட அப்டேட்டை பார்க்கலாம். வேதாந்தாவோட டீலிஸ்டிங்க்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை ஆஃபர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள். ஸோ இந்த கடைசி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா டீலிஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள் ஆகணும்னா ப்ரமோட்டர்ஸ் கிட்ட 90% ஆஃப் த ஸ்டேக் இருக்கணும். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50% ஸ்டேக் தான் வந்து வேதாந்தோட ப்ரமோட்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த 50% பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட இருக்கு. ஸோ அந்த டோட்டல் 50% ஆஃப் த ஷேர்ஸில் வெறும் 40% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ப்ரமோட்டருக்கு திரும்ப வந்தாலே அவங்க அடுத்து டீலிஸ்டிங்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ வேதாந்தோட ப்ரமோட்டர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 134 crore ஷேர்ஸ் தேவைப்படுது. ஆனால் இப்போ அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா 134 தாண்டி 137 crore ஷேர்ஸ்க்கு மேலேயே வந்து ஆஃபர் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ அடுத்து டீலிஸ்டிங் ப்ராசஸ்ன்றது ப்ரொசீட் ஆகும். ஆனால் இன்னைக்கு எல்ஐசியோட எம்டி விபின் ஆனந்த் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வேதாந்தா டீலிஸ்டிங்கோட ஃபேர் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ 320 rupees per ஷேர்னு தான் சொல்லுவோம். அதனால எல்ஐசி வந்து அவங்களோட ஷேர்ஸை 320 rupees கீழே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஐசிக்கு வந்து கிட்டத்தட்ட 6.37% ஸ்டேக் வந்து வேதாந்தால இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அதாவது 6.37% ஸ்டேக் இருக்கிற எல்ஐசியே வந்து
₹320 கீழே ஆஃபர் பண்ண மாட்டோம்னு சொன்னதுனால மோஸ்ட்லி இந்த டீலிஸ்டிங்கில் ஃபைனல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ₹320 கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் ஒருவேளை அந்த ஃபைனல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்து அது ப்ரமோட்டர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா அவங்க வந்து அடுத்து கவுண்டர் ஆஃபர்னு ஒன்று ஆஃபர் பண்ணலாம். அதாவது இந்த ஃபைனல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்றது எங்களுக்கு அதிகமாக இருக்குது, இதை விட்டுட்டு இன்னொரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம், அது ஓகேவா அப்படின்னு கேட்கலாம். அண்ட் அதையும் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா டீலிஸ்டிங் ஆக முடியாது. ஸோ இது ரிலேட்டடாக வேதாந்தோட சேர்மன் அனில் அகர்வால் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் டீலிஸ்டிங் ஆகிறதுக்கு தேவையான ஷேர்ஸுக்கு மேலேயே வந்து எங்களுக்கு ஆஃபராக இருக்குது. ஸோ அடுத்து இதோட ஃபைனல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸை பார்த்துட்டு கவுண்டர் ஆஃபர் கொடுக்கலாமான்றதை நாங்கள் யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கடைசியாக வந்து அடுத்த வாரம் 16th இந்த வேதாந்தா வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து டீலிஸ்ட் ஆகுமா இல்லை வந்து டீலிஸ்டிங் கேன்சல் ஆகுமான்றது டிசைட் ஆகிடும். ஓகே, அடுத்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யாருன்னு பார்க்குறப்போ ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் அப்ளை பண்ண ஐபிஓஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி 3 கேட்டகரி இருக்கும், இல்லை 4 கேட்டகரி இருந்தது. அதாவது QIBs, NIIs, அதே போல் ரீட்டைலர்ஸ் இல்லைனா எம்ப்ளாயி கேட்டகரி இருந்தது. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா QIBs நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. அதே போல் NIIஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு காரணம் வந்து 2 lakhsக்கு மேலே வந்து நம்மளோட அமௌண்ட்டை பிளாக் பண்ணி வைக்கணும். அண்ட் அப்படியே இருந்தாலும் அதோட ரிசர்வ்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே போல் காம்படிஷன் பார்க்குறப்போ ரீட்டைல் விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே போல் சில கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கேட்டகரி இருக்கும், ஆனால் மோஸ்ட்லி நம்ம யாருமே அந்த கம்பெனியோட எம்ப்ளாயாக இருக்க மாட்டோம். அதனால் மோஸ்ட்லி நம்மளுக்கு அது அப்ளிகபிளாக இருக்காது. ஸோ அதனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த ரீட்டைல் கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஐபிஓஸ்க்கு வந்து ரொம்பவே டிமாண்ட் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு மோஸ்ட்லி அலோகேட் ஆகிற ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த கேட்டகரியில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது வந்து ஷேர் ஹோல்டர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு யாராவது ஒரு பேரண்ட் கம்பெனி இருந்து அந்த பேரண்ட் கம்பெனி ஆல்ரெடி லிஸ்டாக இருந்தாங்கன்னா அந்த பேரண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து நம்ம ஹோல்டிங்ஸில் இருந்ததுன்னா அப்போ நம்ம ஷேர் ஹோல்டர் கேட்டகரிலையும் அப்ளை பண்ணலாம். அதாவது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரீட்டைல் கேட்டகரிலையும் அப்ளை பண்ணலாம், அதே போல் ஷேர் ஹோல்டர் கேட்டகரிலையும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட ப்ராபிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒன்று ரீட்டைல் கேட்டகரியில் வரலாம், இல்லை ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் வரலாம், இல்லை ரெண்டுத்துலையுமே வராமல் கூட போகலாம். ஆனால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறப்போ சான்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. அதாவது இந்த ஷேர் ஹோல்டர் கேட்டகரி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்போ HDFC AMC வந்து லிஸ்ட் ஆனாங்க. ஸோ அப்போது ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. அதாவது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு தனியாக வந்து ஷேர் ஹோல்டர் கேட்டகரின்னு ரிசர்வ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஷேர் ஹோல்டு பண்ணாலும் நீங்கள் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஐபிஓக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட் கம்பெனி வந்து ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸ். ஸோ அப்போ ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஐபிஓவில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா, அதாவது ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் எலிஜிபிள் ஆகணும்னா இந்த ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸோட ஒரு ஷேர் மட்டும் வச்சிருந்தா கூட போதும். நீங்கள் அதாவது ஜஸ்ட் ₹53 ஒரு ஷேர் வாங்கி வச்சிருந்தாலே நீங்கள் வந்து இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் எலிஜிபிள் ஆகலாம். ஸோ நான் வந்து எந்தெந்த அக்கௌண்ட்ல எல்லாமே அப்ளை பண்ண போறனோ அந்தந்த அக்கௌண்ட்லேருந்து இதோட ஒரு ஷேர் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஓகே, அடுத்து ஃபைனலாக வந்து மஸ்கான் டாக்ஷிப் பில்டர்ஸோட ஐபிஓ போலில் வந்து கிட்டத்தட்ட 1000 பீப்புள் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. அதில் 8% ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அரௌண்ட் 80 மெம்பர்ஸாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் மஸ்கான் டாக்ஷிப் பில்டர்ஸோட லிஸ்டிங் ஏன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி கிட்டத்தட்ட 65%லேருந்து 90% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே UTAMC பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சண்டே வீடியோவில் மஸ்கான் டாக்ஷிப் பில்டர்ஸோட லிஸ்டிங் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலான்றது நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.